Hello everyone, welcome to our channel Coding Tamilan. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Canny Edge Detection using Python OpenCV. ஓகே, வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். Canny Edge Detection பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்ஜ் டிடெக்ஷன் ப்ராப்பரான அல்காரிதம். ஸோ இதை வந்து வச்சு உங்களுக்கு எந்த எட்ஜஸ் வேணால் ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். வித் ஹெல்ப் ஆஃப் பைனரி கன்வர்ஷன் இமேஜ் மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். எட்ஜஸ் வந்து எப்படி டிடெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே நான் கொடுத்துருக்கல 4 ஸ்டேஜஸ், இந்த 4 ஸ்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து டிடெக்ட் ஆகும். அதை பற்றி தனித்தனியாக வேறு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி ஓவர்வியூ சொல்லணும்னா நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் இன்டென்சிட்டி கிரேடியன்ட் ஆஃப் தி இமேஜ், இன்டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் சப்ரஷன் அண்டு ஹிஸ்டாரிக்ஸ் த்ரெஷ்ஹோல்டிங் மாதிரி பார்த்துருக்கோம். த்ரெஷ்ஹோல்டிங் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே, ப்ரோக்ராம் போகலாம். ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். மேட்ப்ளாட்லிப்னு சொல்லி ஒரு புது லைப்ரரி பேக்கேஜ் நான் உங்களை ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இது ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து ஐஎம் ஷோ கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல இமேஜை, அதுக்கு பதிலாக வந்து நான் ப்ளாட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மேட்ப்ளாட்லிப்ங்கிறது. நான் டைரெக்டாக கொடுக்காம ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் அதில் வந்து எனக்கு py plot அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். அதை வந்து நான் வந்து ஷார்ட்டாக PLT அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஆஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் அதை வந்து உள்ளே வந்து PLTன்னு போட்டு நான் உள்ளே யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி CV2 ஆல்ரெடி நான் பார்த்தது தான். நம்பை நம்பர் ஆஃப் அரேஸ் NPன்னு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜை ரீட் பண்ணுறேன் CV2.im ரீட்னு கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம், மினிமம் த்ரெஷ்ஹோல்டிங் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டிங் லெவல். இந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டிங்க்கும் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டிங்க்கும் என்ன இதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு பிக்சல் வந்து இப்போ உங்கள் ஹோல் இமேஜ் இருக்குது, ஹோல் இமேஜில் வந்து எங்கேயாச்சும் என்ன ஒரு குறிப்பிட்ட பிக்சல் வந்து ஹையாக இருக்கும்ல. இப்போ உங்களோட யாராவது பிக்சர்ஸ் ஹியூமன் பிக்சர்ஸ் இருக்குன்னா அதில் வந்து அவங்க ஷேடோ இருக்கும். ஷேடோ இருக்கிற டைமில் கண்டிப்பாக அங்கே வந்து பிளாக் இருக்கும். அப்போ பிளாக் இருக்கும்போது அந்த ஹை நம்பர் ஆஃப் பிக்சல் அந்த இடத்துல இருக்கும். அதாவது டார்க் 0 to 255 ரேஞ்சில் 255ங்கிற வேல்யூவோட அந்த பிக்சல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டிங்கை விட அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அது என்ன ஆகும்னா அந்த இடத்த மட்டும் ஒயிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேடோ இல்லாத இடத்துல வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்துல உங்களுக்கு வந்து பிக்சலோட வேல்யூ வந்து அதாவது கலர் வேல்யூ வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டிங் லெவல், அதாவது நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இந்த குறிப்பிட்ட 100 to 200 இருக்கிறதும் வந்து ஒயிட் ஆகும். ஆனால் 100க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் ஆகிரும். அப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டாட்டட் சம்மர் அதாவது பைனரி இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அதில் வந்து ஹை நம்பர் ஆஃப் பிக்சல்லாம் எங்கே இருக்கும் அங்கே மட்டும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கேன் ஒரு வேரியபிளுக்கு. அதில் தான் வந்து நான் வந்து CV2.Canny Edge Detectionக்காக நான் வந்து கேனிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். கேனிக்கு C வந்து கேப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் த்ரெஷ்ஹோல்டிங் லெவல் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டிங் லெவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அவ்வளோதான், அந்த ஒரு லைன் தான், பெருசாலும் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து CV2.im ஷோ கொடுத்து அதுக்கப்புறம் வெயிட் கீ டெஸ்ட் விண்டோ கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இமேஜில் அதாவது ஒரே விண்டோவில் 2 இமேஜ் பார்க்க முடியும். 2 இல்லை 2 or more இமேஜஸ் எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து im ஷோடாட்னு கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மல்டிபிள்ஸ் நம்பர் ஆஃப் விண்டோ வரும், ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் இதில் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா PLTங்கிற நம்ம py plotங்கிறது வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளாட்டாக பிரிக்கிறோம். எவ்வளோ பிளாட் பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான 2 இமேஜ் தான் அதை ப்ளாட் பண்ண போகிறோம். அதனால் வந்து 1 row 2 column அதுதான் இங்கே வந்து 1 2ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்கேன். 1ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், ஃபஸ்ட் இமேஜ் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா 1ங்கிறத போட்டிருக்கோம். அப்புறம் கமா கொடுக்கலாம் அடுத்த லைன் டைப் பண்ணிக்கலாம். PLT.im ஷோ உங்களுக்கே தெரியும், ஷோ பண்ணுறதுக்காக. ஷோ பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதை ஷோ பண்ணுறோம், இமேஜை ஷோ பண்ணுறோம். அந்த இமேஜ் imgங்கிற வேரியபிள் இன்புட் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமேப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற இன்புட் இமேஜ் வந்து எந்த மாதிரி இமேஜாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்காம சிமேப்பே கொடுக்கலன்னா அது வந்து கலர் இமேஜாக எடுத்துக்கும்.
RGB இல்லை பிஜிஆர் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துக்கும். இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே கொடுத்துருக்கேன், இல்லாட்டி பைனரி கொடுக்கலாம். பைனரி கொடுத்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்துக்கும், கிரே கொடுத்திங்கன்னா கிரே கலர் கிரே ஸ்கேல் இமேஜாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PLT டாட் டைட்டில்னு கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது உங்கள் இமேஜோட பேர் மேலே வந்து அது ஒரு டைட்டிலாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PLT டாட் எக்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஒயிட் ட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரிக்ஸ் ஒயிட் ட்ரிக்ஸ்னு ஒன்றும் இல்லை, இங்கே அவுட்புட் இமேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் உங்களோட மவுஸ் பாயிண்ட் எடுத்து நீங்கள் கொண்டு போய் அங்கே இமேஜில் வச்சிங்கன்னா அது எந்த ஆக்சஸ், அதாவது எந்த பிக்சல் பொசிஷனில் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து கீழே அந்த விண்டோவுக்கு கீழே சைடில் டிஸ்பிளே ஆகும். அது நீங்கள் கொடுக்காம விட்டுறலாம், உங்கள் இஷ்டம் தான். அதே தான் ஒரிஜினல் இமேஜும் கதை கொடுத்துருக்கலாம், எஜ் இமேஜஸ் கதை கொடுத்துட்டு நான் PLT ஷோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபைனலாக அது கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் நமக்கு டைட்டில் கொடுத்த மாதிரி ஒரிஜினல் இமேஜ் அப்புறம் எட்ஜ் இமேஜ்னு 2 இது உங்களுக்கு டிடெக்ட் ஆகிருக்கு. இங்கே நாங்கள் பைனரியும் கொடுத்தனால உங்களுக்கு வந்து பைனரி இமேஜாக அது டிஸ்பிளே ஆகிருக்கு, இன்புட் வாங்கியிருக்கு. நீங்கள் வந்து இப்போது வேணும்னா கிரே அப்படின்னு மாற்றிட்டு கொடுக்கல, ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மாற்றி பார்ப்போம், ரன் பண்ணலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் இமேஜாக ரன் ஆகிருக்கா. இதில் எட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டாட்டர்ஸ் வந்திருக்க எட்ஜஸ் டிடெக்ட் ஆகிற டாட்டர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சலோட அந்த எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 4 டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து கலர் இமேஜாக ரீட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஆக்சுவலாக அப்படியே இன்புட் இமேஜ் அப்படியே வாங்கிக்காது. இது வந்து வாங்கும்போது எட்ஜ் த்ரெஷ்ஹோல்டிங் வச்சு வாங்குறதுனால உங்களுக்கு வந்து க்ரீனும் ப்ளூவும் அந்த RGB ரேஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ரெட்டு உங்களுக்கு காமிக்கல தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் மவுஸ் பாயிண்டர் இதை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒயிட் எக்ஸ் வந்து பார்க்க முடியும். இங்கே கீழே தெரியுது பாருங்கள் எக்ஸ் ஒய், அங்கே பிக்சலில் வந்து வேல்யூவும் காமிக்கும் உங்களுக்கு, அது எந்த மாதிரி வேல்யூ அப்படின்னு சொல்லி. அந்த ஃபிகர் விண்டோன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிகர் விண்டோவில் இருக்கிறது அப்படி உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கலாம், கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூம் பண்ணுறதுனாலும் ஜூம் பட்டன் இருக்குது. இல்லை மல்டிபிள்ஸ் இந்த மாதிரி ஃபிகர் விண்டோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆரோ மார்க், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிகர் விண்டோ அப்படியே பார்த்துக்கலாம் மினிமைஸே பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் Canny Edge Detection. See you in next video. Thanks for watching.